மறுபடியும் பிறக்கிறது அந்த வார்த்தை வந்து டிரான்ஸ்லேஷன்ல மறுபடியும் பிறக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்துல வந்து பார்ன் அகைன் போட்டிருக்கு. ஆக்சுவலி ஒரிஜினல் கிரீக்ல வந்து பார்ன் ஃப்ரம் அபவ், மேலே இருந்து பிறக்கிறான். இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு. ஆக்க போல ஆண்டவரே இந்த இருள்ல இருந்து நீ விடுதலை ஆக்குங்க. தப்பான ஜெபம் சொல்லுங்க, தப்பான ஜெபம். ஏற்கனவே விடுதலை ஆக்கிட்டாரு. அப்ப நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எல்லா இருளிலிருந்தும் அந்தகார சக்தியிலிருந்தும் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் விடுதலை ஆக்குனதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இதுதான் சரியான ஜெபம். உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியாங்க? மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்புற வல்லமையுள்ள ஆவியானவர் யாருக்குள்ள வாசம் செய்கிறாராம்? உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய நற்செய்தி தெரியுமா? எனக்குள்ள என்ன பவர் ஆபரேட் ஆயிட்டு இருக்காங்க? ஹலோ, எனக்குள்ள ஆபரேட் ஆகிற பவர் வந்து மரித்தோர உயிரோட எழுப்புற பவரா, சாதாரண பவர் கிடையாது. அது எப்படி அதில் ஆப்ரேட் பண்ணுறது இந்த மெசேஜ்ல பேசலாம்னு இருக்கேன். அடுத்தது பேசுறோம் உங்களுக்கு. என்னைக்கு மனுஷன் வந்து பாவம் பண்ணி விழுந்து போனானோ அவனுக்குள்ள இந்த விசுவாசம் வந்து தேவன் கொடுத்த விசுவாசம் கிடையாது. ஹியூமன் ஃபெய்த்னு ஒன்று இருக்குது. there is something called human faith and there is something called God kind of faith. மாம்சீக விசுவாசம் ஒன்று இருக்கு, தேவனை போல் விசுவாசிக்கிற விசுவாசம் ஒன்று இருக்கு. மாம்சீக விசுவாசத்தினால ரட்சிப்புலாம் உண்டாகாது. மாம்சீக விசுவாசத்தினால சில நன்மைகள் வேணா உண்டாகலாம், சில காரியங்கள் நடக்கலாம் வாழ்க்கையில. ஆனா தேவனை போல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வேலை செய்யணும்? காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் வேலை செய்யணும் உங்களுக்குள்ள. நீங்க உலகத்திலயும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்பிக்கையோட வாழ்றாங்க நிறைய பேர். ஆனா நம்பிக்கையோட வாழ்றான், ஆனா அற்புதம் நடக்குதா வாழ்க்கையில? ஹீலிங் மிரக்கிள்ஸ் நடக்குதா? அதெல்லாம் அவன் நடக்க மாட்டேங்குதே. ஆனா நம்பிக்கையோட வாழ்றான், ஒரு நல்லது நடக்கும் வாழ்க்கையில. பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னுவாங்க பாத்தீங்களா, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு மோட்டிவேஷன், அதோட எல்லாம் வாழ்றாங்க. அது வந்து ஹியூமன் ஃபெய்த். அந்த ஹியூமன் ஃபெய்த்தை வச்சு ஹியூமன் லெவலுக்கு தான் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், ஒரு மனுஷ லெவலுக்கு தான் அச்சீவ் பண்ணலாம். ஆனா நம்மளுடைய நோக்கம் வந்து மனுஷ லெவலுக்கு அச்சீவ் பண்றது இல்ல, தேவனுடைய லெவலுக்கு அச்சீவ் பண்ணும். ஏன் என் நோக்கம் வந்து தேவனுடைய லெவலுக்கு நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பவுமே வந்து உங்க அப்பாவோட ஸ்டாண்டர்டுக்கு தான் நீங்க வளரணும். புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுதுண்ணா? ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறாரு, ஒரு 2000-3000 கோடி தொழில் வச்சிருக்கிறாரு. அவர் பையன் இருக்கிறான், அவன் வந்து அவனோட கோல் என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு சின்ன ஒரு 2 கடை வச்சுக்கிறேன் பிரதர், ஒரு 2 மளிகை கடை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவான். அவன் சொல்லுவான் எங்க அப்பா ஒரு 2000-3000 கோடிக்கு பிசினஸ் பண்ணாருங்க, நானும் அவர் லெவலுக்கு வளரணும். அதுதானே சொல்லுவான் அவன். இதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்குது உங்க வாழ்க்கையில. நீங்க அவர் லெவலுக்கு எழும்பணுமா? சொல்லுங்க, நான் அவர் லெவலுக்கு வரணுமா? சோ உங்களுடைய அற்புதங்கள், உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்கள், உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்கள், அது எல்லாம் வந்து தேவன் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற ஆவியினால விசுவாசத்தினால நடக்குது. அதுதான் வந்து பவுல் வந்து கலாத்தியர் 3 நம்ம படிச்சோம்ல, எப்படி வந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்யறாரு? விசுவாசத்தினால, பை த ஹியரிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை கேட்பதனால. ஆவியினால நடக்குது, கிரியையினால நடக்கல. இதுதான் பவுல் எழுதுறாரு. சோ இப்போ உங்களுக்குள்ள தேவனுடைய விசுவாசம் இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள தேவனுடைய விசுவாசம் இருக்கு. ஆனா நிறைய நேரம் அந்த விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய நேரம் வேலை செய்ய மாட்டேங்குது. நிறைய நேரம் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. ஒரு 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 சின்ன சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். லூக்கா 8 வந்து ஒரு ஒரு பகுதி வருது. இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். மார்க் 5 வரும். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட கதை படிச்சிருக்கோம் பாத்தீங்களா? இதை பத்தி நான் ஒரு டீட்டெயிலா ஒரு மெசேஜ் இப்போ ரீசெண்டா கூட பேசினேன். ரொம்ப பவர்ஃபுல்லான பேசேஜ், ஃபீட் யுவர் ஃபெய்த். இதுதான். இதை கண்டிப்பா கேளுங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அதை பேசியிருப்பேன். கண்டிப்பா கேளுங்க. எப்படி வந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமா பலவீனமா இருந்தவ எப்படி ஒரே நொடியில சுகமானன்றது, அதை எப்படி நீங்களும் அப்படிப்பட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ளலான்றதை பேசியிருப்பேன். அதை இதை பாருங்க. இப்ப அதை நம்ம பார்க்க போறது இல்ல. இதே லூக்கா 8 பாத்தீங்கன்னா லூக்கா எழுதியிருக்காரு இதை பத்தி. சரிங்களா? எவீருன்னு ஒரு ஜெபாலய தலைவர். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஓகே. சோ எவீரு ஒரு ஜெபாலய தலைவர், யூதர்லாம் பாத்தீங்கன்னா
மற்றவங்க கால எல்லாம் விழ மாட்டாங்க. ஏன்னா யூதர்கள் பொறுத்த வரைக்கும் தேவனை மட்டும் தான் சேவிக்கணும், அவரை மட்டும் தான் வணங்கணும். ஆனா இந்த ஜெப ஆலய தலைவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு, இவர் தான் மேசியான்றது வந்து காலில் விழுந்துட்டாரு. என் விழுந்து எதுக்கு விழுந்தாராம்? என் பொண்ணு வந்து அவஸ்தையில இருக்கலாம், அட் த பாயிண்ட் ஆஃப் டெத், செத்துக்கிட்டு இருக்கான் ஆண்டவரே, வீட்டுக்கு வாங்கினேன். அந்த போற வழியில தான் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்து படிச்சுன்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்துருவா. அதை நம்ம ஏற்கனவே அந்த அந்த நிறைய நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தை பத்தி. நீங்க அந்த ஃபீட் யுவர் ஃபெய்த்தை போய் பாருங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன். வல்லமையான ஒரு செய்தி, கண்டிப்பா அதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு சுகம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அது செய்தி, விசுவாசம் உண்டாகும் உங்களுக்கு. ஆமென். ஸோ போயிட்டே இருக்கிறாரு, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வர, அவ சுகமாகறா, அதெல்லாம் நடந்து அதெல்லாம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அப்படியே வந்துருங்க. 49 படிங்க. 49. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். ஓகே, குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ இன்னொரு வசனம் படிப்போம். இதே இதுல வந்து ஒரு சில வசனங்கள் தள்ளி படிப்போம். 52 படிங்க. 52. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். ஓகே, சோ மரித்து போனால் என்ற செய்தி யாருக்கு வந்துச்சு? 49வது வசனத்துல வருது. ஆனா இயேசு 52ல என்ன சொல்றாரு? அவள் நித்திரையா இருக்கிறார், மரித்து போகவில்லை. இஸ் ஜீசஸ் கான்ட்ரடிக்டிங்? நல்லா கவனிங்க. நீங்க எப்போ வந்து ஒரு மனுஷன் மரித்து போவான்னு சொல்லுவீங்க? பல்ஸ் செக் பண்ணி பார்ப்பீங்க, ஹார்ட் பீட் செக் பண்ணுவீங்க, எதுவுமே இல்லை, ஹார்ட் பீட் இல்லை, பல்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, மூச்சு இல்லை, எதுவுமே இல்லைன்னு உடனே டாக்டர் என்ன பண்ணிடுவாரு? இவரை வந்து மரித்து போனார் என்று சர்டிஃபை பண்ணிடுவார். ஹில் பி ப்ரொனவுன்ஸ்ட் டெட். கரெக்டா இல்லையாங்க? அப்படின்னா இந்த பாடியில லைஃப் இல்லை. ஸோ மரித்து போயிட்டார். ஒரு மனுஷன் மரித்து போன உடனே என்ன பண்ணுவாங்க அந்த குடும்பத்தில்? அடுத்தது, சரி இவருடைய இது முடிஞ்சிருச்சு, இவரோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். உடனே கால் பண்ணி காஃபின் பாக்ஸுக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃப்ரீசர் பாக்ஸ், குளிர் பெட்டிக்கு சொல்லுவாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கு, சிறு வயதுல இருந்து நமக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு மனுஷனுடைய நாசியில சுவாசம் இல்லை என்றால், அதாவது if there is no breath in his nostril, if his heart is not beating, அவனுடைய இருதயம் துடிக்கவில்லை, அவனுக்கு பல்ஸ் இல்லைன்னா அவன் என்ன ஆயிட்டான்? மரித்து போயிட்டான். அவனுடைய அத்தியாயம் முடிந்து விட்டது. his life is over on this earth. இதுதான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு சிறு வயதுல இருந்தே. கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து வியாதியினால முடியக்கூடாது, வியாதி வந்து ஒரு மனுஷனை கொல்லக்கூடாதுன்றது தான் தேவனுடைய சித்தம். நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்துல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு 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 அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். ஆனா பிசாசு வியாதியின் மூலமாக என்ன பண்றான்? சில ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக, சில சம்பவங்கள் மூலமாக என்ன பண்றாங்கன்னா மனுஷனோட வாழ்க்கை என்ன பண்றான்? கட் ஸ்டார்ட் பண்றான் வந்து. புரியுதுங்களா இல்லையாங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குங்க. உங்க பர்பஸ் யார் மூலமா தான் நிறைவேற்ற முடியும்? உங்க மூலமா தான் நடத்த முடியும். You have to do your purpose and calling. சோ பிசாசுக்கு அது நல்லா தெரியும். சோ என்ன பண்றான்? இந்த மாதிரி பண்றான். சரிங்களா? சோ அந்த சிறு புள்ள, 12 வயசு புள்ளைய வந்து என்ன பண்றான்? பிசாசு என்ன பண்றான்? நிச்சயமா அந்த வியாதியை வந்து ஆண்டவர் அனுமதிக்கல. அப்படி ஆண்டவர் அனுமதிச்சா ஆண்டவர் வரமாட்டார் ஜெபம் பண்றதுக்கு. பிசாசு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வந்து வச்சுட்டான், உள்ள வந்து வச்சு கொன்னுட்டான். உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கெல்லாம் இந்த காலத்துல இந்த மாதிரி நடக்கும்போது என்ன உடனே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, ஆண்டவர் உங்க பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறார் பிரதர், அதனால ஆண்டவர் உங்க பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறவர்கள் அவர் எங்க எடுத்துப்பாராம்? கரெக்டா சொல்லுங்க பதில். பரலோகத்துல எடுத்துப்பார். அப்போ உங்களையும் என்ன நேசிக்கலையா ஆண்டவர்? என்ன நேசிக்கவே இல்லை போல ஆண்டவர். ஏன்னா நான் இன்னும் 100 வருஷம் இருக்க போறேன்ல. என்னங்க, உங்களே என்ன நேசிக்கல, நம்மளெல்லாம் இங்க உட்கார வச்சிருக்காரு. சென்னை சூட்டுல வேத்து விருவித்து உட்கார்ந்து இருக்கிறோம். ரொம்ப நேசிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு பரலோகத்துல குழுக்குழுன்னு வச்சிருக்காரு. பொய். இதெல்லாம் வந்து டீமன் டாக்டரின், பிசாசின் உபதேசங்கள். சில நேரம் பிசாசின் உபதேசங்கள் ஊழியக்காரங்க மூலமா வருது. என்ன பண்றது? ஒன்னும் மனம் இல்ல.
சரி, பிசாசு பேசுறாரோ இல்லையா, இவங்க பேசுறாங்க, ஆண்டவர் உங்க பிள்ளைய நேசிக்கிறார் பிரதர், அதனால எடுத்துட்டு போயிட்டார் பிரதர், கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிருங்க பிரதர் உங்க பிள்ளைய. நல்லா கவனிங்க, இயேசு இந்த பிள்ளை மரிச்ச உடனே என்ன சொல்றாரு? இவள் மரிக்கவில்லை, இவள் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? நித்திரையா இருக்கிறார். ஜீசஸ் நெவர் saw death as the end of human life. நல்லா கவனிங்க, இயேசு மரணத்தை ஜீவனின் முடிவாக, அதாவது மனுஷ ஜீவனின் முடிவாக பார்க்கவே இல்லை. இன்னொரு இடத்துலயும் அதே தான் சொல்றாரு. லாசரு மரிக்கிறான்ல, 11:11, யோவான் 11:11 போடுங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். லாசரு மரிச்சிட்டான் செய்தி வருது, அதுக்கு என்ன சொல்றாரு இவரு? நித்திரை அடைந்து விட்டான், மை ஃப்ரெண்ட் ஸ்லீப்ஸ். ரொம்ப அழகா சொல்றாருல்ல, என் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கான்ப்பா. சமக ஜீசஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணுங்க நமக்குலாம். ஃப்ரெண்டு தூங்குறான், போய் நான் என்ன பண்ண போறேன்? எழுப்ப போறேன் அப்படின்றாரு. கூலா சொல்றாரு, எழுப்ப போறேன். நல்லா கவனிங்க, பவுலும் வந்து நிறைய இடத்துல சொல்றாரு இது, எஸ்பெஷலி வந்து 1 கொரிந்தியர் 15 எழுதுறாரு, அநேகர் நித்திரை அடைந்து இருக்கிறோம் அப்படின்னு தான் எழுதுறாரு. as far as God is concerned, our life is eternal. நல்லா கேட்டுங்க, ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. அந்த நித்திய ஜீவன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம நித்திய ஜீவன் ஒன்னு பரலோகத்தை யோசிக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு போயிடுவோம். நித்திய ஜீவனுக்கு போகலாம் இல்ல, நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளதான் இருக்கு. யோவான் 3:16 சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறேன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அதை எங்க அடைவீங்க? உலகத்துல இருக்கும் பொழுதே நித்திய ஜீவன் உங்களுக்கு உள்ள வந்துருச்சு. சொல்லுங்க, ஐ ஹேவ் தி இட்டர்னல் லைஃப் இன்சைட் ஆஃப் மீ. சோ அந்த இட்டர்னல் லைஃப் வந்து எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா, இந்த உலகத்துல நீங்க செய்த காரியங்களை முடித்த பிறகு அப்படியே அது போய் எங்க கண்டினியூ ஆக போகுது? வறுமையில. இம்மையில உங்க வேலை முடியுதா? உங்களுக்கு ஒரு வேலை, பவுல் சொல்றாருல, என் ஓட்டத்தை நான் முடித்தேன் அப்படின்றாருல. அப்படின்னா என்ன சொல்றாரு பவுல்? நான் எதற்காக வந்தேன்னா அதை முடிச்சுட்டு அடுத்தது பவுல் எங்க கண்டினியூ பண்ணுவார்? போய் லைஃப் பரலோகத்துல இருப்பாரு. சோ இங்க முடிச்சிட்டு தான் அங்க போவார். சொல்லுங்க, இங்க முடிச்சிட்டு தான் அங்க போகணும், முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க போகக்கூடாது. நீங்க அங்க வரணும்னு யாரும் வெயிட் எல்லாம் பண்ணிட்டு இல்லை. சொல்லுங்க, சீக்கிரம் பிரதர் கிரண் பாலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். யாரும் வெயிட் எல்லாம் பண்ணல. பிரதர் கிரண் பாலுக்கு இங்கதான் வேலை இருக்கு. பரலோகத்தை பூமியில கொண்டு வரதான் ஆண்டவருடைய சித்தம். அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அந்த வேலை முடியறதுக்கு முன்பதாக நீங்க எங்க போக முடியாது, அங்க போக கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமும் கிடையாது. சோ இத சொல்றாரு, என் பொண்ணு தூங்குறா, உங்க பொண்ணு தூங்குறான்ட்டு. அதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா 50வது வசனம் போடுங்க. 50வது வசனம் போடுங்க. லூக்கா 8:50. லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ரொம்ப முக்கியமான வசனம், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இருன்றது வந்து இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் ரொம்ப கரெக்டா வருது. ஒன்லி பிலீவ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. கவனிச்சு பாத்தீங்களா? ஒன்லி பிலீவ், விசுவாசம் மட்டும் உள்ளவனாயிரு. தமிழ்ல வந்து விசுவாசம் உள்ளவனாருன்னு பிளெயினா வருது, ஆனா இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப அழுத்தமா போடப்பட்டிருக்கு. ஒன்லி பிலீவ், விசுவாசம் மட்டும் இருக்கணுமா? சொல்லுங்க, விசுவாசம் மட்டும் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய நேரம் பிரச்சனை இருக்கும் பொழுது விசுவாசத்தோடு சேர்ந்து ஒரு சைட்ல இன்னொன்னு இருக்குது. அது என்னது கரெக்டா சொல்லுங்களேன்? அவி விசுவாசம். புரிஞ்சிச்சிங்களா? அன்பிலீஃப். கவனிச்சிருக்கீங்களா? சில நேரம் பிரச்சனை வரும்போது ஒரு சைட்ல ஆண்டவர் செய்வார்னு தோணும், இன்னொரு சைட்ல என்ன தோணும்? அவிசுவாசமும் வரும். அவிசுவாசம். எப்படி இது நடக்கும் பிரதர்? இது ரொம்ப மோசம் பிரதர். இந்த அவிசுவாசம் தான் பிரச்சனை. இது அதான் நீங்க பார்க்க போறோம். சரிங்களா? இந்த அவிசுவாசம் தான் பிரச்சனை. இன்னைக்கு பார்க்கலாமா? ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. எத்தனை பேர் சொல்லலாம் இன்னைக்கு பார்க்கலான்ட்டு? சிஸ்டர் விஜய் சாப்பிட்டுட்டீங்களா டின்னரு? சிஸ்டர் விஜய் யோசிக்கிறாங்க, இவரு எஸ்ன்னு சொன்னா விட மாட்டாரு இவரு அப்படின்ட்டு. இந்த அன்பிலீஃப் பத்தி தான் ஆக்சுவலி இன்னைக்கு நான் பார்க்கலாமா? சரி, இன்னொரு ½ hour எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உங்ககிட்டே நான் கேட்கிறேன். ப்ளீஸ் ப்ரொசீட் பிரதர். ஓகே, விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. வெரி குட், சூப்பர். யாருக்காவது பசிக்குதுன்னா உங்களுக்கு நான் ஒரு 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 டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கீங்க போனை. அழகா தட்டுல சாப்பாடை போட்டு என்ன பண்ணிக்கோங்க,
உட்காந்து சாப்பிட்டுட்டே என்ன பண்ணுங்க, கேளுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவர்லாம் கோச்சிக்க மாட்டாரு. சரிங்களா? தேவ பிரசனத்துல எப்படி நீ சாப்பிட்டுட்டே கேட்கலாம், இந்த கதைலாம் கிடையாது. ஆண்டவர் நல்லா சாப்பிடுன்னு சொல்றாரு. சரிங்களா? நல்லா தட்டை வச்சு நான் உட்காந்து அப்படி சாப்பிட முடியாது. நான் டின்னர் முடிச்சு தான் வந்து பிரசங்கமே பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ சிஸ்டர் விஜி, நீங்க உங்க அப்ளிகபிள் டு யூ ஆல்சோ. நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், தட்டை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே கூட வசனம் படிக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா போகும் வசனம், இன்னும் சாப்பாடும் வசனம் சேர்ந்து உள்ள போகும். ஆமென். தேங்க் யூ பிரதர், ஐ டோன்ட் டூ தட். தப்பு கிடையாது. இதுல யார் சொன்னா இதெல்லாம் தப்புன்ட்டு? ம்? நிம்மதியா சாப்பிடுங்க. சரிங்களா? ஓகே, நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சோ இப்போ இந்த அவிசுவாசம் கூட சேர்ந்து வேலை செய்யுது. சரிங்களா? இப்போ இந்த அவிசுவாசம் வந்து வரதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு இந்த அவிசுவாசம் வரதுக்கு டாக்டர் ரிப்போர்ட் ஒரு காரணமா இருக்குது, அன்பிலீஃப். எக்ஸாக்ட்லி. டாக்டர் ரிப்போர்ட் ஒரு காரணம். இன்னொரு ஒரு காரணம் என்ன, ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன, த வேர்ட்ஸ் ஆஃப் அதர் பீப்புள். மற்றவர்கள் வார்த்தையினால அவிசுவாசம் பயங்கரமா வருது. எஸ். நம்மளை சுத்தி இருக்கவங்களுடைய ஒரே வேலை என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்தோன்னா அந்த பிரச்சனை இன்னும் எவ்வளவு மோசமாகும்ன்றத நமக்கு ஆணித்தரமாக வந்து சொல்வார்கள். கவனிச்சிருக்கீங்களா? இப்ப போயிட்டு நீங்க ஜஸ்ட் சும்மா போயிட்டு எனக்கு முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சும்மா முட்டி வலிக்குன்னு சொன்னா அந்த முட்டி எப்படி கலண்டு கீழே விழுன்ற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்படிதான் பிரதர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு முட்டியில வந்து அப்படியே கலண்டு உளுந்துருச்சு பிரதர் அப்படின்னு. அது கேட்டோன்னா முட்டியே காணாம போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிரும். ஐயோ, முட்டி காண போறாரு, முட்டி காண. சீரியஸா சொல்றேன். இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு கிறிஸ்தவத்துல. என்ன இருக்குன்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு வியாதிக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்போம். அதே வியாதிக்கு இன்னொருத்தர் ஜோம் பண்ணிருப்பாரு, இல்லைன்னா அவர் ஒரு ரசிக்கப்பட்டிருந்திருப்பார். அந்த வியாதியில அவருக்கு சுகம் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்ல அந்த வியாதி நிமித்தம் அவர் மரித்து கூட போயிருக்கலாம். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஒரு வியாதி இன்னொரு பிலீவருக்கும் இருந்திருக்கும். அவர் ஒரு நல்ல பிலீவரா இருந்திருப்பாரு, நல்லா சபைக்கு போவாரு, எல்லாம் ஊழியம் கூட பண்ணிருப்பாரு. ஆனா அவர் என்ன இருப்பாரு, அதுல மரித்து போயிருப்பாரு. உடனே நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் அவரை சுகமாக்கலாம், அதனால என்ன பண்ண மாட்டாரு ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? இது நிறைய பேருக்கு நான் கவனிக்கிறேன். என்ன, அந்த பிரதருக்கு வியாதி இருந்துச்சு, இதே வியாதி தான் பிரதர் அவனுக்கு, செத்து போயிட்டாரு பிரதர் அவரு. அப்ப எனக்கும் ஆண்டவர் தானே பிரதர் அனுமதிச்சிருக்காரு, ஏன்னா அவரையும் ஆண்டவர் தானே எடுத்துக்கிட்டாரு. தப்பு. அடுத்தது, சில நேரங்கள் என்னது போதனையே பண்ணிடுறாங்க. என்ன போதனை பண்றாங்க, ஆண்டவர் தான் வியாதியை அனுமதிக்கிறாரு, ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, வியாதியை உன் வாழ்க்கையில என்ன பண்றாரு, திறந்து கொடுத்து கதவை திறந்து ஆண்டவர் தான் விட்டுட்டாரு அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அவிசுவாசத்தை உண்டாக்குது. நல்லா கவனிங்க, கர்த்தர் யார் என்பதை நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சோ மற்றவர்களுடைய வார்த்தையை வச்சோ கர்த்தர் யார் என்பதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. யூ ஷுட் நெவர் ஜட்ஜ் காட் பேஸ்ட் ஆன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத எதை வச்சு நீங்க கேஜ் பண்ணக்கூடாதான். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க பார்க்க கூடாது, மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்க கூடாது. எதை வச்சு நீங்க தேவன் யார் என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும், இயேசு கிறிஸ்துவை வைத்து, வசனத்தை வைத்து. எத்தனை பேர் நான் சொல்றது? ரெண்டு வார்த்தை இருக்குது. there are two types of word. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஒன்னு வந்து ரிட்டன் வேர்டு, இன்னொன்னு வந்து லிவிங் வேர்டு. எழுதப்பட்ட வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை வந்து நீங்க கையில வைத்திருக்கிற இந்த பைபிள், த வேர்ட் ஆஃப் காட். பைபிள் வச்சிருக்கீங்களா எல்லாரும் கையில? இதுதான் எழுத ஸ்கிரிப்சர்ஸ், தேவ வார்த்தை, வசனம் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? சில நேரம் வந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த வார்த்தையை படிச்சுட்டு எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னா, இந்த வார்த்தையில இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறாங்க. அது எப்படி சொல்றதுன்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை எடுத்துட்டு அப்போ ஆண்டவர் தான் பிரதர் எல்லாம் செய்யறான்னு நினைக்கிறாங்க. தப்பு. நீங்க ரிட்டன் வேர்டு, அதாவது எழுதப்பட்ட வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையை வைத்து தான் வியாக்கியானம் பண்ணும். ஜீவனுள்ள வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. The living word is Jesus Christ. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள வார்த்தை. இதுதான் யோவான் எழுதுறாரு பாருங்க. யோவான் 1 அழகா எழுதுறாரு, வார்த்தையானது மாம்சமாகி நம்முடன் அவர் என்ன பண்ணாராம், வாசம் செய்தார். சோ லிவிங் வேர்ட், அதாவது இயேசு கிறிஸ்து வியாதியை யாருக்காவது கொடுப்பாரா? இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. கொடுக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து யாருக்காவது வியாதியை அனுமதிப்பாரா? பண்ண மாட்டார். இயேசு கிறிஸ்து வியாதியை ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க, இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? எஸ்ன்னு சொல்றாங்க, எஸ்ன்னு போடுங்க, தப்பு கிடையாது. ஆமா பிரதர், சில நேரம் ஆசீர்வதிச்சிருக்காரு பிரதர், இருக்கா? கிடையாது.
இயேசு இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் யாருக்காவது வியாதியை அனுப்பி ஏதாவது பாடத்தை கற்பித்தாரா? நீ ரொம்ப சேட்டை பண்ற, உன் காலை உடைக்கிறேன் பாரு. யூதாசு, உன் கையில பணப்பைய கொடுத்திருக்கிறேன், திருடுறியா நீ? இரு, உன் கையை உடைக்கிறேன் பாரு. யூதாஸ் கிட்டே அன்பு காட்டின இயேசு கிறிஸ்து எப்படி உங்க மேல அன்பா இருக்க மாட்டாரு? எங்க யூதாசு காட்டி கொடுக்க போறேன்றான். ஆண்டவர் வந்து இப்ப பஸ்கா ராத்திரியில சொல்றாரு, நீ செய்யறத போய் என்ன பண்ணு, சீக்கிரம் பண்ணுறாரு. நான்லாம் படிச்சுட்டு யோசிச்சேன், என்ன அன்புயா உங்களுக்கு, இப்படிப்பட்ட அன்பை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. உங்களை ஒருத்தன் காட்டி கொடுக்குறான்னா நீ என்ன பண்ணுவீங்க? அந்த வைன்ல விஷத்தை கலந்து கொடுத்துருவீங்க, எலி மருந்து கிடந்த குடிச்சு போ நீனும், காட்டியா கொடுக்குற என்ன? இவரு அவனுக்கு வந்து அப்பத்தை பிட்டு கொடுத்து கம்யூனியன் கொடுக்குறாரு பாருங்க. அவனுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்து ரசத்தை கொடுத்து, எப்பா உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உனக்காக பிற்கப்பட்ட சரீரம் சாப்பிட்டுட்டு சொல்றாரு, சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பா போய் செய்யறதை செய் பண்றாரு. அப்பவாது அந்த பயலுக்கு அறிவு வந்திருக்க வேண்டாம் யூதாஸ்க்கு? இவ்வளவு நல்ல ஆண்டவரா இருக்கிறாரு, இவரை ஏன் காட்டி கொடுக்கணும்ட்டு? புரியுதுங்க அவங்க சொல்றது? இயேசு உங்க வாழ்க்கையில தீமையை கொடுப்பாரா? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு என் பிசினஸ் வந்து லாஸ் பண்ணுவார் பிரதர், இயேசு என் பேங்க்ல இருக்க பணத்தை எல்லாம் உருவிடுவார் பிரதர், இயேசு என்ன கடன்ல தள்ளிடுவார் பிரதர்? எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க எனக்கு. பண்ண மாட்டார். 5 அப்போ 2 மீனை வந்து பெருக்கினாரு. 5 அப்போ 5 ரூபா தான் இருக்கு பிரதர் அப்படின்னா, அந்த 5 ரூபாயை பெருக்குவார் ஆண்டவர், குறுக்க மாட்டார். 5 ரூபாய் 1 ரூபா ஆக்க மாட்டார் ஆண்டவர். வேத வசனத்தை நீங்க எப்படி வியாக்கியானம் பண்ணணும்? ஜீவனுள்ள வார்த்தையை வச்சுதான் வியாக்கியானம் பண்ணணும். சொல்லுங்க, வேத வசனத்தை ஜீவ வார்த்தையினால நான் வியாக்கியானம் பண்ணணும். ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு இதை அனுமதிப்பாரான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்றாங்கன்னா, உங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை வந்து ஆண்டவர் தான் பிரதர் கொடுத்திருக்காருன்னா உட்காந்து யோசிக்கணும், இயேசு என் குடும்பத்துல பிரச்சனை பண்ணுவார் அப்படி உட்காந்து யோசிங்க. இப்ப இயேசு இருக்கிறாரு என் வீட்டுல, உங்களுக்குள்ளதான் இருக்காரு, ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு, இந்த பிரச்சனையை அவர் கொடுப்பாருன்னு யோசிங்க. கொஞ்சம் உட்காந்து லாஜிக்கலா யோசிச்சாலே இது ஒரு முட்டாள்தனம்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படிங்க இயேசு கொடுப்பாரு இந்த பிரச்சனைய? நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டோம், நல்லதுதான் கொடுப்போம். பொல்லாப்பான நாமளே என்ன கொடுப்போமா? நல்ல ஈவுகளை கொடுப்போம்னு வசனம் இருக்குது, கரெக்டா? அவர் எப்படிங்க வந்து தீமையை கொடுப்பாரு? புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? சோ அவிசுவாசத்தை முதல்ல உங்க வாழ்க்கையில இருந்து நீக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர், இஸ் அப்சல்யூட்லி குட். அப்சல்யூட்லி குட்னா என்னன்னா 1% கூட தீமை கிடையாது அவட்ட அப்படின்றதுல ஸ்ட்ராங் ஆயிரும். முதல்ல நீங்க டாக்டர் ரிப்போர்ட்டை தள்ளி விடுங்க, மத்தவன் சொல்றதை தள்ளி விடுங்க, அந்த பாஸ்டர் சொன்ன தள்ளி விடுங்க, எல்லாத்தையும் தள்ளி விடுங்க, கிடையாது. அவர் தலைமுலால் குணமானே, இதுல வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? புரியுதுங்களா இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? ஹல்லேலூயா, ஆமென். சோ இன்னொரு முக்கியமானது பாருங்க, இந்த லூக்கா 8 நீங்க படிக்கலாம். லூக்கா 8 வாங்க. இயேசுக்கு வந்து சொல்றாங்க, பிள்ளை வந்து மரித்துட்டா, போதகரை வந்து நீங்க வருத்தப்படுத்தாதீங்க. 50வது வசனம் லூக்கா 8:50 இயேசு சொல்றாரு, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனா இருங்க, அவ சுகமாயிருவான். 8:50 லூக்கா 8:50. பட் அதை முடிச்சுட்டு அடுத்தது எங்க போறாரு? 51வது வசனம் படிங்க சிஸ்டர். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல். எதுக்கு யாரையும் உள்ள விடல? அது அடுத்ததும் பார்க்கலாம், படிங்க. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நிதிரையா இருக்கிறாள் என்றார். நல்லா கவனிங்க. எல்லாரும் அழுது, அதாவது நான் ரீசெண்டா படிச்சேன், ஒரு வேத வல்லுநர் இதை விளக்கி சொன்னாரு. என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் மத்தியில வந்து ப்ரொஃபஷனல் மோனர்ஸ்னு இருப்பாங்களா? ப்ரொஃபஷனல் மோனர்ஸ்னா யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா தகவல் சொன்னீங்கன்னா வந்து ஒப்பாரி வைப்பாங்களாம். இந்த ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருந்துச்சான். சமயம் இருக்குல்ல, நம்ம ஊர்ல கூட இந்த கிராமங்கள் எல்லாம் பார்க்கலாம். நீங்க யாராவது இப்ப கூட சிட்டில எல்லாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு கும்பல் வந்துடும், டங்க நக்கர அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க எல்லாம். அவங்களாம் ப்ரொஃபஷனல் மோனர்ஸ். ப்ரொஃபஷனல் மோனர்ஸ் என்னது? ஏதாவது இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா ஒப்பாரி வைப்பாங்க. வந்து இந்த கிராமத்துல எல்லாம் வந்து இந்த வயசான பாட்டிங்கெல்லாம் வந்துருவாங்க, வந்துகிட்டு பாட்டு போடுவாங்க. ஐயா ராசாவே நீ போய் சேர்த்துட்டியே. ப்ரொஃபஷனல் மோர்னிங், அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும். நீ இது மாதிரி யூதர்கள் வச்சிருந்தாங்களாம்.
சோ அது தியாலஜன் சொல்றாரு, வேத வல்லுநர், இந்த மாதிரி வந்து போனஸ் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இயேசு உள்ள வராரு. யார கூட்டிட்டு உள்ள போறாரு? நல்ல கவனிங்க. அவர் யார கூட்டிட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு, அப்புறம் பேரண்ட்ஸ். அப்புறம் பேரண்ட்ஸ் மட்டும் தான். ஏன்னா அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்ன்றத வந்து யார் விரும்புவா? ஒன்லி பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் தான் விரும்புவாங்க. மத்தவெல்லாம் வந்து தியாலஜி பேசிக்கிட்டு இருப்பான். உங்க பிள்ளைய கர்த்தர் எடுத்துக்கொண்டார் பிரதர், உங்க பிள்ளை கர்த்தருக்கு தேவை பிரதர். என்னங்க, கரெக்டா இல்லையா? ஒரு பிள்ளைய பறி கொடுத்த அம்மா அப்பா தான் என்ன என்ன ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே எப்படியா இந்த பிள்ளை, என் பிள்ளை திரும்ப வந்துடணும் ஆண்டவரே. கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையாங்க? தகப்பன் தாய்க்கு தான் அந்த 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 ஏக்கம் இருக்கும். ஆனா மத்தவங்களாம் வந்து சொல்லுவான், அழாதீங்க பிரதர், கர்த்தர் உங்க பிள்ளைய எடுத்துக்கொண்டார். அந்த மாதிரி எவனா சொன்னான்னா அந்த கையை கொடுத்தா கையை உடச்சி விட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிங்களா? ஏண்டா கர்த்தர் புள்ளைய எவன்ல கேட்டாரா உனக்கு? எவனாவது இனிமேல் இப்படி சொல்லி பார்க்கட்டும், வந்து கையை உடச்சு விட்டுருங்க. கையை உடைச்சிட்டு ஜோம் பண்ணுங்க அவனுக்கு, கர்த்தர் உன் கையை சரி பண்ணார், போய் கிளம்பி ஓடிடு. இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் ஆல் தீஸ் நான்சென்ஸ். பிள்ளைகள் கர்த்தரால உண்டாகிற சுதந்திரம். கர்த்தர் வியாதியும் கொடுக்கல, உங்க பிள்ளைய வந்து பரலோகத்துக்கும் கூப்பிடல அவர். இதெல்லாம் வந்து பிசாசின் உபதேசம். அதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? சோ இயேசு பாருங்களேன், அவரோட 3 முக்கியமான சீஷர்கள், ஏன்னா அவனுக்கு தான் விசுவாசிப்பானுங்க, ஒழுங்கா கூப்பிடுறாரு. அடுத்தது யாரு? எவிரிவன், எவிரும் அவன் மனைவி கூப்பிட்டுட்டு, அடுத்த வருஷம் படிங்க, அடுத்த வருஷம் போடு விஜய், 53. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். சரி. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி. ஜீசஸ் கிக்ட் அன்பிலீஃப் அவுட். இயேசு கிறிஸ்து அவிசுவாசத்தை காலால எட்டி வெளியே தள்ளிட்டார். ஓடு வெளியே, இந்த அழுகிறதெல்லாம் வெளியே வச்சுக்கோ, கிளம்பு. யூ ஹாவ் டு கிக் அன்பிலீஃப் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். இதுதான் ஆண்டவர் நீங்க சொல்ல சொன்னார். உங்க வாழ்க்கையில இருக்கிற அவிசுவாசத்தை எட்டி உதைச்சு தள்ளணும். நீங்க உட்காந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த சோர்ஸ் வழி அன்பிலீஃப் வருதுன்னு பாருங்க. உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுறீங்க, அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு அன்பிலீஃப் வருதுன்னா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே உங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு தேவை இல்லைன்றேன். நிறைய பேர் நான் சொல்றாங்க, என் சொந்தக்காரங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, உங்க சொந்தக்காரரா கிறிஸ்து? நான் கேட்கறேன், உங்க சொந்தக்காரர் கிறிஸ்துவா? உங்க சொந்தக்காரர் உங்களை ரச்சித்தாரா? என்னங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஏன்னா என் சொந்தக்காரர் ரொம்ப சொல்றாங்க. சொந்தக்காரர் எந்த நான் என் வாழ்க்கையில படிச்ச பெரிய பாடம், சொந்தக்காரங்க வந்து ஒன்னே ஒண்ணுக்கு தாங்க உதவுறாங்க, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உதவுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. பிரச்சனைன்னு கூப்பிட்டா ஒருத்தனும் போன் எடுக்க மாட்டான். என்னங்க, எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நீங்க நல்லா அனுப்புற எல்லாம் வந்துருவான். கவனிச்சிருக்கீங்களா? பைபிள் வசனமே இருக்க, ரிச் மேன் ஹாஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்படும் போது எந்த சொந்தக்காரனா ஹெல்ப் பண்ணி பார்த்திருக்கீங்களா? வரமாட்டான் ஒருத்தனும். நான் அப்பயே சொன்னேன், நான் சொல்றது கேட்கல, அதான் கஷ்டப்படுறாரு. நல்லா அனுப்புற வந்துருவான். நான் அப்பயே சொன்னேங்க, பெரிய ஆளா வந்துருவாருங்க. என்னங்க, வந்துருவானுங்க எல்லாம். நான் சொன்னேன், கிரண் பால் பெரிய ஊழியக்காரன் வந்துடும், எனக்கு அப்பயே தெரியும். அவர் மூஞ்சில ஒரு குளோரியை நான் பார்த்தேன் பிரதர். அப்பவே 2014 ஒரு குளோரியை பார்த்துட்டேன். அதனால பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டாரு. நீங்க டேய், எத்தனை பேர் நான் வந்து ஊழியம் பண்ணி ஒண்ணுமே ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா என்கிட்ட? 2014 நீ கஷ்டப்படுவ, நீ ஒண்ணு இல்லாம போன. இன்னைக்கு அவனெல்லாம் பார்த்து பரவாயில்ல பிரதர், நல்லா ஆயிட்டீங்க. ஏண்டா 2013 எங்கடா இருந்தீங்க எல்லாரும்? 14 புரியுதுங்களா? சொந்தக்காரன் அட்வைஸ் மட்டும்தான் கொடுப்பான், வேற ஒன்னும் கொடுக்க மாட்டான். உலகமே அப்படிதான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் எல்லாத்திலும் உங்க கூட நிக்கிற ஒரே ஒருத்தர், அவர் ஆண்டவர் தான். அவர் வார்த்தையை நீங்க புடிச்சுக்கோங்க, வாழ்க்கையில டாப்பா இருவீங்க நீங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, துரத்து வெளியே, எல்லாம் வெளியே போ, இந்த அழுகிற கோஷ்டி எல்லாம் வெளியே போ, நீ எவனும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் இந்த பிள்ளைய. ஐ நோ வாட் டு டூ வித். அவிசுவாசத்தை உடச்சி வெளியே தள்ளணும். நீங்க பாருங்க, இந்த அவிசுவாசம் ரொம்ப மோசமானதுங்க. ஒரு நீதிமானோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிடும் அவிசுவாசம். நம்ம எல்லாருமே நீதிமான். இதைதான் நம்ம கடந்த ஒரு 7 வாரமா பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீதினால் சிறப்பட்டிருப்பா, அந்த சீரீஸ் போய் கேளுங்க. ஆனா ஒரு நீதிமான், அதாவது தேவனால ரட்சிக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட மனுஷன், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷனை கூட
அவிசுவாசம் வந்து தேவனுடைய வல்லமையை செயல்படாம தடுத்துரும். அது காட்டுறேன், பைபிள்லயே அதுல இருக்கு. லோத்துன்னு ஒரு மனுஷன் இருந்தான். ஆபிரகாம் கூட லோத்துன்னு ஒரு மனுஷன் இருந்தான் பாத்தீங்களா. ஆபிரகாமோட நெபியூ, அவன் அண்ணன் பையன் தான், அவன் சொந்தக்கார பையன் தான், நல்ல மனுஷன். வேதம் என்ன சொல்லுதுன்னா அவனை பத்தி நீதிமான் என்று அவனை அழைக்குது வேதம். 2 பேதுரு 2:7 2 பேதுரு 2:7 One second. படிங்க சிஸ்டர். 2 பேதுரு 2 பீட்டர் 2. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அடுத்தது நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. போதும் பாருங்க. லோத்தை வந்து வேதம் எப்படி நமக்கு காண்பிக்குது என்றால் நீதிமான் என்று வேதம் அறிவிக்குது. நல்லா கவனிங்க, வேதம் நீதிமான் சொல்லுதுன்னா நீதிமான் தான், மாற்ற முடியாது அதை. ஏன்னா அவன் ஆபிரகாமோட இருந்த ஒரு மனுஷன்ல, லோத்து வந்து ஆபிரகாமோட இருந்த மனுஷன். ஸோ ஆபிரகாம் மேல இருந்த ஆசீர்வாதம் லோத்தின் மேலேயும் வேலை செய்யுது. அதான் பிளெஸிங் பை அசோசியேஷன். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வேலை செஞ்சு. ஏன்னா லோத்தும் வந்து ஒரு பெரிய மனுஷனா இருந்தான், ஆபிரகாம் கூட இருந்ததுனால அவனும் ஆண்டவரோட ஆசீர்வாதத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க போய் ஆபிரகாமோட கதையை படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 13 படிச்சீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு பேராசை வந்துருது. பேராசை வந்து என்ன பண்றான்னா, அந்த பேராசை நிமித்தம் ஒரு தப்பான இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடுறான். சோதம் குமாரா என்ற ஒரு 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 ரொம்ப ஒரு பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்துக்கு என்ன ஆயிடுறான், ஷிஃப்ட் ஆயிடுறான். ஆதியாகமம் 13 வருது இந்த கதை, சரிங்களா. போயிடுறான். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போயிடுறான். ஆனா சோதம் குமாரா வந்து ஒரு மோசமான இடம். அந்த ஃபுல்லா வந்து பாவத்தினால நிறைந்த ஒரு பட்டணம். ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓர் இணை சேர்க்கை, இது அந்த மாதிரி ஒரு பாவங்கள் நிறைந்த ஒரு இடம். வெரி 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 விக்கெட் பிளேஸ், ரொம்ப மோசமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து குடும்பமா போயிடுறான். சோ அது என்ன நடந்துச்சாங்க, குடும்பமா போயிட்டு அந்த 7வது வசனம் போடுங்க. வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் லிவிங் அமங் விக்கெட் பீப்புள்? அதனால என்ன நடந்துச்சு பாருங்க. பாருங்க, அந்த காலத்துல வந்து சபை கிடையாது, போதனைகள் கிடையாது, வேதம் கிடையாது. இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு பொல்லாத உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம கிட்ட வந்து தேவனுடைய வேதம் இருக்குது, சபைகள் இருக்குது, போதிக்கிறதுக்கு போதகர்கள் இருக்கிறாங்க வேதத்தை. இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் இருக்குது, நீங்க வந்து வசனத்தை கேட்கலாம். ஆனா அந்த காலத்துல என்னங்க இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு யார் பாஸ்டர், லோத்துக்கு யார் பாஸ்டர்? ஒண்ணுமே கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் நீங்க யாரோட இருக்கிறீங்கன்ட்டு. அவன் போய் அந்த மாதிரி அக்கிரமக்காரர்களுக்கு மத்தியில என்ன பண்ண, வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடத்தையினால வருத்தப்பட்டு, ரொம்ப முக்கியமானது வருத்தப்பட்டு. இங்கிலீஷ்ல வந்து கேஜேவி போடு விஜய். and delivered righteous lot who was suppressed by the filthy contact. vexed அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், கேஜேவி போடு. and delivered just lot vexed with the filthy conversation of the wicked. filthy conversation நடக்கணும். கான்வர்சேஷன்னா அந்த ஊர்ல அவன் மட்டும்தான் நீதிமான், சுத்தி இருக்கவன் எப்படி இருக்கான், பாவிதான். அந்த பாவிகளுடைய வார்த்தைகளை கேட்டு 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 அவனுடைய ஆத்மா என்ன பண்ணப்பட்டுச்சான்? இட் வாஸ் வெக்ஸ்ட். வெக்ஸ்ட்ன்ற அந்த வார்த்தை வந்து அப்ரஸ்ட். அப்ரஸ்ட்னா எப்படின்னா, அந்த மத்தேயு 8 வந்து 100க்கு அதிபதி வந்து சொல்லுவான்ல, என்னுடைய வேலைக்காரன் வந்து ரொம்ப வியாதியின் கொடுமையில என்ன பண்றான், வாதிக்கப்பட்டிருக்கான். ஹி இஸ் பீன் டார்மெண்டட் பை தி டிசீஸ். வரும் அதே வார்த்தை தான் இங்க யூஸ் பண்றாங்க, வெக்ஸ்ட்ன்ற வார்த்தை. ஆமென். அதுக்கு கட்டாபோனியோ அப்படின்ற ஒரு கிரேக்க மொழியில யூஸ் பண்றாங்க. அந்த ரோமர் 100க்கு அதிபதி சொல்ற அதே வார்த்தை தான். என்ன சொல்றேன்னா, வியாதி என்னுடைய வேலைக்காரனை போட்டு வாட்டி எடுக்குதுன்னு, the disease is tormenting my servant, அதே வார்த்தை. சோ அக்கிரமக்காரர்களின் நடக்கையும் அக்கிரமக்காரர்களின் வார்த்தைகளும் நம்மள என்ன பண்ணுமா, கொடிய வேதனைக்குள்ள கொண்டு அப்ரஸ் ஆகும் உங்களை சோல். அடுத்த வசனம் போடு, 8வது வசனம் போடு விஜய். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணு, அவர்களோட நடக்கையும் அவரோட வார்த்தைகளும். 8th verse போடுங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு. கண்டும் கேட்டும் எப்படி வந்து இது உள்ள வருது உங்களுக்குள்ள? பார்க்கறதுனாலயும் கேட்கறதுனால. புரிஞ்சிருச்சுங்களா? அவிசுவாசம் எப்படி உள்ள வருது? கண்ணு வழியாவும் உங்க காது. அதனாலதான் வந்து எல்லாவற்றையும் நம்ம உட்கார்ந்து கவனித்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டாக்டர் ரிப்போர்ட்டே உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன உண்டாகும்? அவிசுவாசம் உண்டாகும். இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இந்த வியாதியை பத்தி இவர் என்ன சொல்றாரு, இந்த வியாதியை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, கேட்டா என்ன உண்டாகும்? அவிசுவாசம் உண்டாகும். பொழுதனைக்கு உட்காந்து சோசியல் மீடியால உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன உண்டாகும்?
அவிசுவாசம் உண்டாகும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்றது? ஆமென். எப்படி வருதா? நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டும் கேட்டும் நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில். சொல்லுங்க, நீங்க ஒரு நீதிமான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நீதியான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நீதியுள்ள இருதயத்தை நீங்க எதனால போட்டு வாதிச்சிட்டு இருக்கோம்? நம்ம உலகத்துல இருக்கிற அக்கிரம காரியங்கள்னாலையும் உலகத்துல அக்கிரமக்காரர்கள் செய்யற காரியங்களை பார்த்து கண்டு கேட்டு நம்ம என்ன பண்றோம்? அதை போட்டு இருதயத்தை வாதித்து கொண்டிருக்கோம். அதனாலதான் பிரச்சனை வரும்போது விசுவாசம் என்ன பண்ண மாட்டேங்குது? வேலை செய்ய மாட்டேங்குது. நீ காலையில ஒரு சாட்சி ஒண்ணு கேட்டேன், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஒரு ஒரு பாஸ்டர், அவரு இங்கதான் இருக்காரு போல, சென்னையில. ஆனா அவர் பிறக்கும் பொழுதே முடவனாகவும் இருந்தாராம், கண்ணு தெரியாம இருந்தாராம். அவரு கிரிப்பிள்டு அண்ட் பிளைண்ட் when he was born. ஒருத்தங்க சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த சாட்சி. பிறக்கும் பொழுது அவருடைய டீன் ஏஜ்ல இருக்கும் பொழுது கதறி அழுதாராம். அவர் வந்து அவங்க அம்மா அப்பா, அவர் பிராமண குடும்பத்துல பிறந்தவர். அவர் முடவனா பிறந்ததுனால, கண்ணு தெரியாத பிறந்ததுனால அவர் அபேண்டன் பண்ணிட்டாங்களாம், அவரை தூக்கி போட்டுட்டாங்களாம். ஒரு கேத்தலிக் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் தான் எடுத்து அவங்களுடைய ஹோம்ல வச்சு வளர்த்தாங்களாம், அனாத ஆசிரமத்துல. அப்போ ஒரு வாலிப நாட்கள்ல அவர் அழுதார், ஆண்டவரே நான் இப்படி முடவனா இருக்கேன் ஆண்டவரே, கண்ணு தெரியாம இருக்கேன் ஆண்டவர். ஏன்னா அவர் ஒரு 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 கிரிப்பிள்டு மேன், ஒரு பிளைண்ட் மேனை வந்து பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல, அவரை டேக் கேர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பாத்ரூம் கூட அவரால் போக முடியாது, யாராவது போய் ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் வாஸ் வெரி, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு ஹோம்ல வளர்ந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அவருக்கு, முடியல அவரால். அப்ப அழுதுருக்காரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி இருக்கேன் ஆண்டவரே, என்னைய வந்து சுகமாக்கணும்னு. சூப்பர் நேச்சுரலி அவரோட 2 கால்களும் பலன் பட்டு எழும்பி நின்றுட்டாராம், கண்கள் பார்வை உண்டாயிருச்சான். ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர். திஸ் இஸ் யுவர் காட். ஹalleluya. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற அவருடைய பரிசுத்தவான்களின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். உங்கள் ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை கொண்டு போகும் பொழுது கண்டிப்பா நடக்கும். உண்மை சம்பவம். அவர் இப்போ சென்னையில ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். முடமா பிறந்தவர், குருடனா பிறந்தவர். எப்படி பிறந்தாலும் கர்த்தரால சுகமாக்க முடியுங்க. நான் சொல்றேங்க, கர்த்தரால முடியுங்க. கர்த்தரால கூடாது ஒன்றுமே கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. இப்போ இப்படிப்பட்ட அற்புதம் நமக்கு நடக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபடணும்? ஒவ்வொரு நாளும் வசனத்துல மட்டும்தான் ஈடுபடணும், விசுவாச காரியங்கள்ல மட்டும்தான் ஈடுபடணும். லோத்தை போல வந்து அக்கிரமங்களை வந்து அக்கிரமக்காரங்கள் நம்ம என்ன, அக்கிரமக்காரங்கள்னா இவன் பெரிய பாவி அப்படி சொல்லல. விசுவாசத்தை பேசாத எவன்ட்டையும் பேசாம இருக்கிறதே நல்லதுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒருத்தன் விசுவாசத்தை பேசலையே, அவன்கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, இட் இஸ் குட் டு ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள் ஹூ டோன்ட் டாக் ஃபெய்த். தேவையில்லைன்ற, தேவை இல்ல. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எத்தனை பேர் புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஹalleluya. சோ ஒரு நீதிமானான லோத்துக்கு எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஆதியாமத்துல வருது. ஆதியாமத்துல லோத்து வந்து அவனை வார்ன் பண்ணு, 19 வரும். லோத்து வந்து சோதம் குமாரில இருந்து லோத்தை வந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஆண்டவர் வந்து தூதர்கள் அனுப்புறாரு. தேவ தூதர்கள் போறாங்க, 2 தேவ தூதர்கள் போய் என்ன சொல்றாங்க லோத்து கிட்ட, நீனும் உன்னுடைய குடும்பம் எல்லாரும் என்ன பண்ணிருங்க, இந்த பட்டணத்துல இருந்து, இந்த பட்டணத்தோட அழிவுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், தப்பித்து வரலாம். ஆண்டவர் காப்பாத்துறதுக்காக தான் எங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. சோ நீங்க எல்லாரும் தப்பிச்சிடலாம். ஏன்னா ஆண்டவர் இந்த முழு பட்டணத்தை அழிக்க போறாரு. ஏன்னா பாவம் வந்து அப்படி ஆயிடுச்சு, ஹோமோசெக்சுவாலிட்டி. மோசமான சோதம் குமாரானாலே ஹோமோசெக்சுவல் டவுன் தான், ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ லோத்துக்கு போயிட்டு என்ன பண்றான், தன்னுடைய மருமகன்ட்ட எல்லாம் சொல்றான். அவனுங்களை எவனுமே ஏத்துக்கல. சும்மா கதை விடுறியா நீ, மாமனார் வயசாகி போச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ வேற வழி இல்லாம லோத்து வந்து 2 மகள்களை மட்டும் கூட்டிட்டு மனைவியை கூப்பிட்டு கிளம்புறான். சோ நிறைய மகள்கள் இருந்திருக்காங்க போல, ஏன்னா அதுல வருது இல்ல, அந்த வசனங்கள்ல வரும். 19 படிச்சீங்கன்னா மருமகன்ட்ட எல்லாம் போய் சொல்றாரு, அவங்க எல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு வருது. அப்படின்னா 2 மகள் மட்டும், கல்யாணம் ஆகாத மகளை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறான், மனைவியை கூப்பிட்டு வர்றாரு. போற வழியில என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க வைஃப் என்ன பண்றாங்கன்னா திரும்பி பாக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து தப்பிச்சு ஓடும்போது சோதம் குமாரவை நோக்கி என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த அம்மா திரும்பி பாக்குது. ஏன் திரும்பி பாக்குதுன்னா, மருமகள் எல்லாம் உள்ள இருக்கான்ல, பேர பிள்ளைங்க எல்லாம் இருந்திருப்பாங்க, எல்லாம் அழிஞ்சு போறாங்களேன்னு பாத்துச்சு. கடைசியா அந்த அம்மாவும் என்ன ஆயிடுச்சு, திரும்பி பார்த்ததுனால அந்த அம்மாவும் அழிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு ஒரு மோசமான ஒரு கொடுமை என்ன நடக்குதுன்னா, அந்த அதே 19 இருக்கு. இவங்க ஓடி போய் மலையில போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. ஒரு மலையில தஞ்சம் அடைஞ்சிட்டு அந்த 2 பொண்ணுங்க இவர் கூட இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப மனைவி செத்து போயிடுச்சு, அப்பா இருக்காங்க, 2 பொண்ணு இருக்காங்கல்ல. அந்த 2 பொண்ணு என்ன சொல்லுன்னா,
இந்த உலகத்தை பாருங்க, இந்த வசனம் பாருங்களேன். படிங்க சிஸ்டர். அப்பொழுது 31. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி ம், எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்முடைய சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை, நம்முடைய ஆ, தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு படிங்க. மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சனிப்பும் வா என்றார். மோசமான பாவம் இது. அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது? பூமியில மனுஷனே இல்லையா? எவன் சொன்னான் பூமியில மனுஷன் இல்லைன்ட்டு? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? தகப்பனோடே உறவு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு இந்த துர்மார்க்கமான விக்கெட் தாட் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அக்கிரமக்காரர் கூட இருந்தனர். சோதோம் குமாரால வாழ்ந்ததுனாலதான். புரியுதுங்களா? இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அந்த பிள்ளைங்களுக்கு? சின்ன பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு தாட் வருது உங்களுக்கு? அதைத்தான் பாக்குறாங்க, அதைத்தான் கேக்குறாங்க. ஒரு மோசமான இடத்துல இருந்து அது உள்ள போயிடுச்சு உள்ள. சோ யூடியூப்ல என்ன வருது? கிரண் பாலோட செய்தியும் வருது. இதே யூடியூப்ல தான் கிரண் பாலோட செய்தியும் வருது. ஆனா நிறைய அக்கிரமான காரியங்களும் வருது. இப்ப எதை பார்க்கணும்ன்ற முடிவை யார் எடுக்கணும்? நாங்க நீங்க தான் எடுக்கணும். நல்ல விசுவாச செய்திகளை பார்க்கணுமா, இல்ல தேவையில்லாத காரியங்களை பார்க்கணும்? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சுங்க? ஆமா. யூ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? சோ இப்போ அவிசுவாசத்தை தடுக்கிற அந்த வேலை வந்து உங்ககிட்ட தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய விசுவாசம் வேலை செய்யணும்னா அவிசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? தடுக்க வேணும். சொல்லுங்க, அவிசுவாசம் வராமல் நான் என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ம். இதைதான் செய்யணும். சரி, ஆபிரகாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அவனுடைய 75வது வயதுல ஒரு வாக்குத்தத்தம் உண்டாகுது. என்ன வாக்குத்தத்தம்னா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குன்றாரு. உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல தேசங்களையும் ஜாதிகளையும் நான் என்ன பண்ண, குடும்பங்களையும் நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஆனா ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் வந்து பெருசா, அந்த வார்த்தை வந்து பெருசா விசுவாசிக்கல. நிறைய இடங்கள்ல வந்து பாக்குறோம்ல. ஆதியாம் 15 சொல்றான், என்னுடைய வீட்டுல விசாரணைக்காரனான எலியேசரை நான் என்ன பண்ணிக்கிறேன், சுதந்திரவாளியா ஏற்றுக்கொள்றேன்றான். அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, எதை புள்ளெல்லாம் பறக்காதுங்க, பேசாம நீங்க என்ன பண்ணிக்கோங்க, 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்லி ஆகார கல்யாணம் பண்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு தெளிவா, எப்பா இதெல்லாம் கிடையாது, நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கேன், உன் மூலமாகவும் சாரா மூலமாகவும் ஒரு புள்ள வரும், அந்த புள்ளதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. கடைசியில ஆதியாமம் 18 தூதர்கள் வராங்க. 3 தூதர்கள் வந்து ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட இந்த நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அடுத்த வருஷம் இதே நேரத்துல உன் கையில என்ன இருக்கும்? பிள்ளை இருக்குன்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் யூ வில் ஹேவ் சைல்டுன்றாங்க. அதே போல ஒரே வருஷத்துல வந்துச்சு. அப்போ அவனோட வயசு என்ன தெரியுமா? 99. அப்போ அவனோட வயசு 99. பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இங்கதான் வந்து அந்த வசனமே வருது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்னது? 99 வயசுல இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். என்னால முடியாது ஒண்ணுமே இல்லையா? அடுத்த வருஷம், அதாவது அப்பாயிண்டட் டைம், நான் சொன்ன நேரத்துல அடுத்த வருஷம் அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு குமாரன் இருப்பான். உற்பவ காலம்னா 10 மாசம், அந்த மாசமா இருக்கிற டைம். 10 மாசமா அது? ஆமா, உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன்னா 10 மாசம் கழிச்சு வருவேன்னு அர்த்தம். ஓ, அந்த உற்பத்தி ஆகுற காலம் உற்பவ காலம்னா. ஓகே 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 ஓகே, வெரி குட்ரா, தேங்க்யூ. சோ அப்பாயிண்டட் டைம் 10 monthsல குழந்தை வரும்னாரு. அதே மாதிரி 10 மாசத்துல யார் பிறக்கிறா? ஈசாக்கு பிறக்கிறான். சோ இந்த 99வது வயசுல இவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்த உடனே அவன் எப்படி அவனுடைய விசுவாசம் மாறுதுன்னா, கவனிங்க வாங்க, இதை வந்து ரோமர்ல பவுல் எழுதுறாரு. ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ரொம்ப முக்கியமான வசனம். 100, ஏறக்குறைய 100, ஏன்னா 99 வயசுலதான் அந்த வாக்குத்தத்தம் வருது. கர்த்தரால் கூடாது ஒண்ணுமா ஏதாவது இருக்குதா? இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட்? அப்போ ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்ததையும் சாராளின் கர்ப்பம் செத்ததையும் அவன் எண்ணாது இருந்தான். இந்த எண்ணாது இருந்தான்ற வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை இதுல. He did not consider. அப்படின்னு அர்த்தம், நீங்க எதை உங்க வாழ்க்கையில எண்ணி கொண்டிருக்கிறீங்க, எதை உங்க வாழ்க்கையில யோசித்து கொண்டிருக்கிறீங்க, எதை உங்க வாழ்க்கையில நினைத்து கொண்டிருக்கிறீங்க, எதை உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க, வாட் யூ ஆர் ஆல்வேஸ் சீயிங், பர்சீவிங், பிலீவிங். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது?
இந்த வியாதி எப்படி சரியாகும் பிரதர், டாக்டர் இப்படி சொல்லிட்டாரா பிரதர், அப்படி இருக்க பிரதர், இதே எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? என்னங்க, நிறைய நேரம் நம்ம அதை தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். இது எப்படி ஆகும் பிரதர், அது அப்படி ஆகும், அது அப்படி ஆகும், டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் இதே வியாதி தான் இருந்துச்சு, அவங்களுக்கு சரியாகல, அப்ப எனக்கு எப்படி சரியாகும் அப்படின்னு அதே எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல, அவர் தழும்புகளால் நான் குணமானேன், அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார் என்று கர்த்தர் உங்களுக்காக சிலுவையில செய்ததை எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்தோடனே அவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? என் சரீரம் அவன் சொல்றான், என் சரீரம் செத்து போயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? பிள்ளையை பெறுவதற்கான ஆற்றல் எனக்குள்ள இல்லை, அதுதான் அதுக்கு அர்த்தம். சாராளோட கர்ப்பமும் செத்து போச்சு, அந்த அம்மாவோட கர்ப்பத்திலையும் என்ன இல்ல, பிள்ளையை சுமக்கிறதுக்கான என்ன இல்ல, ஆற்றல் இல்லை. ஆனா அதை நான் என்ன பண்ண போறது இல்ல, என்ன போறது இல்லை, அதை நான் கன்சிடர் பண்ண போறது இல்ல. ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் அபவுட் தோஸ் திங்ஸ். சொல்லுங்க, எதை நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆவியில புது சிருஷ்டியா இருக்கிறத நீங்க எண்ணிக்கொண்டு இருக்க போறீங்களா? உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறத எண்ணிக்கொண்டு இருக்க போகிறீங்களா? கிறிஸ்துவுடனே உன்னதத்துல வீட்டு உட்கார வைத்திருக்கிறாரு, அதை நீங்க எண்ணிக்கொண்டு இருக்க போறீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இல்ல ஆண்டவர் உங்க மேல பேசின வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனத்தையும் நீங்க எண்ணிக்கொண்டு இருக்க போறீங்களா? இல்ல இது எப்படி நடக்கும், அதை எண்ணிக்கொண்டு இருக்க போறீங்க. The choice is yours. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நான் சொல்றேன், சரீரம் செத்ததையும் கர்ப்பம் செத்ததையும் எண்ணிக்கொண்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. என்னங்க, கரெக்டா இல்லையா? இந்த வியாதி எப்படி இருக்கே, இந்த கடன் பிரச்சனை எப்படி இருக்கேன்னு அதே எண்ணிக்கொண்டுதான் ஏதாவது நடக்குமா? ஒண்ணு நடக்காது. அதை விட்டுட்டு கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல் வேலை செய்து கொண்டிருக்கிறது, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், சகல வாக்கு தத்தமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது, ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து என்னை வழி நடத்துகிறார், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன், நான் தேவ புத்திரரான இருக்கிறேன் என்ற புதிய சிருஷ்டியின் சத்தியத்தை எண்ணிக்கொண்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், in a matter of time you will see the breakthrough. Amen. இதை எண்ணிக்கொள்ளும் பொழுது நல்லா கவனிங்க, இதை அவன் யோசிக்கும் பொழுது 10 மாசத்துல புள்ள பிறந்துச்சு. அதுக்கு முன்னாடி 25 வருஷம் ஒண்ணும் நடக்கல. என்னங்க, 25 வருஷம் நடக்காதது எத்தனை நாள்ல நடந்துச்சு? 10 மாசத்துல நடந்துச்சு. ஏன்னா எண்ணத்தை மாத்திட்டான், அவன் எதை யோசிக்கிறான்றதை மாத்திட்டான். சோ பவுல் அதை அழகா எழுதுறாரு பாருங்களேன். வசந்த எண்ணாதிருந்தான், செத்ததையும் எண்ணாதிருந்தான். அடுத்த வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் சொல்லுங்க, அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் he did not waver at the promise of God through unbelief. அதாவது வேவர்னா என்னது? அலசரிப்படாமல், நடக்குமா நடக்காதா, நடக்குமா அதான் அலசரிப்படாமல் வேவர். அடுத்த வருஷம் போடுங்க, 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயம் உண்டாகணும், நமக்கு ஃபுல்லி கன்வின்ஸ் உண்டாகணும். இப்போ ஃபுல்லி கன்வின்ஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும். கரெக்டா? முழு நிச்சயத்துக்குள்ள நம்ம வரணும். எத்தனை பேர் சொல்றீங்க முழு நிச்சயம் வேணும் பிரதர் எனக்குன்ட்டு? இப்போ அதுலதான் பிரச்சனையே, ஃபுல்லி கன்வின்ஸ். இப்போ ஒரு மனுஷனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? பேசி. கரெக்டா இல்லையாங்க? பேசிட்டே இருப்பீங்களா? போயிட்டு ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த இது புது கார்லாம் ஷோரூம்ல வாங்க போனீங்கன்னா சேல்ஸ்மேன் வந்துடுவான், வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க அவங்கள, சார் இது சூப்பர் கார் சார், ஸ்வைன்னு போகும் சார், ராக்கெட் மாதிரி போகும் சார், உள்ள உட்காந்தீங்கன்னா ஏசு குழுக்குழுன்னு இருக்கும் சார், மைலேஜ் 20 கொடுக்கும் சார். அவன் சொல்றது பாதி இருக்காது, ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணிடுவான்? அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவான். நீங்களும் மைலேஜ் 20 கொடுக்கும்னு கன்வின்ஸ் ஆகி வாங்கிட்டு வந்துருங்க, அது 10 தான் கொடுத்துட்டு இருங்க கடைசியில. அப்போ அவன் சொல்லுவான், அது 20 எப்போ கொடுக்கும்னா சார் டிராபிக்கே இல்லாம, எங்க டிராபிக் இல்லாம இருக்கும் சென்னையில. ஆனா நீங்க என்ன ஆயிருவீங்க? கன்வின்ஸ் ஆகி வாங்கிட்டு வந்துருவீங்க, பேசியே கன்வின்ஸ் பண்ணிடுவான் அவங்கள. கரெக்டா இல்லையா? என்னங்க, பேசி சொல்லுங்க. இப்போ வேத வசனத்தை உங்களோட பேச நீங்க அலோவ் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை எடுத்து உங்களோட பேசுவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? அலோவ் பண்ணணும். லெட் காட் கன்வின்ஸ் யூ, அலோவ் காட் டு கன்வின்ஸ் யூ. எத்தனை பேருக்கு புரியுதுங்க?
முழு நிச்சயம் கர்த்தரிடத்துல இருந்து வரணும் உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? வசனத்தின் மூலமா தான் கன்வின்ஸ் ஆகணும். நீங்க எத்தனை பேர் புரியுதுங்க? சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இது எப்படி இந்த காரியம் நடக்கும்ன்றது எனக்கு புரியல ஆண்டவரே. பட் ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன முழு நிச்சயத்துக்குள்ள கொண்டு வாங்க, என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓப்பன் யுவர் ஹார்ட் ஃபார் காட் டு கன்வின்ஸ் யூ. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க. இந்த வியாதி எப்படி சரியாகும் தெரியல, இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறும் தெரியல, நான் பொருளாதாரத்துல எப்படி முன்னேறுவேன்னு தெரியல, என் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா உங்களுடைய வாக்கு தத்தம் பெரிதாக இருக்குது ஆண்டவரே. நீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேளுங்களேன். ஆண்டவரே என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அழகா கன்வின்ஸ் பண்ணுவார், செய்திகள் மூலமா கன்வின்ஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. God is the best convincer. பரிசுத்த ஆவியானவர் போல யாருமே உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்க. நான் பார்த்துட்டேன் வாழ்க்கையில. அவர் கன்வின்ஸ் பண்ணா மாறவே மாறாது. உங்க எண்ணம் மாறாது, உங்க விசுவாசம் மாறாது. கன்னு மாதிரி நிப்பீங்க நீங்க. மனுஷன் கன்வின்ஸ் பண்ண மாறிடும். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நாளைக்கு இல்ல, செட் ஆகாது பிரதர். ஆனா ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மாறவே மாட்டீங்க. ஆபிரகாம் ஆண்டவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணான் அவன் இதயத்தை. மனுஷன் 100 வயசுல என்னங்க சொல்லுவீங்க அவன்கிட்ட போயிட்டு? எல்லா மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்றப்ப அவன் சொன்ன, இல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரன்ட்ட, ஐ எம் கன்வின்ஸ்ட் பை காட். என் சரீரம் செத்து போயிருக்கு, அவ கர்ப்பம் செத்து போயிருக்கு, பட் ஐ எம் கன்வின்ஸ்ட். வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கையில வாக்கு பண்ணினவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். அற்புத விதமாக நிறைவேற்றுவார், ஆச்சரிய விதமாக நிறைவேற்றுவார். allow God to convince you. எங்கெல்லாம் அவிசுவாசம் இருக்கோ கட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. இன்னைக்கு உட்காந்து யோசிங்க, எதன் மூலமா எனக்கு அவிசுவாசம் வருது? இவர்கிட்ட பேசுறதுனால அவிசுவாசம் வருதா? தேவையில்லை, பேச வேண்டாம், தேவையில்லை. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப இவர்கிட்ட பேசினா அது தடையாகுதா? கட் பண்ணி விடுங்க. சும்மா பாருங்க, ஹலோ அவரி அதோட முடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சில காரியங்களை பாக்குறதுனால அவிசுவாசம் உண்டாகுதா? கட் பண்ணுங்க அதை. சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, பிரதர் நான் இந்த மாதிரி விசுவாச செய்திகள்லாம் கேட்கிறேன், ஆண்டவர் சுகமாக்குறான்னு கேட்கிறேன். ஆனா நான் போற சபையில ஆண்டவர் வியாதி கொடுப்பான்னு சொல்றாங்க. அங்க போய் உட்கார்ந்தோன்னே நான் இங்க கேட்டதெல்லாம் நல்லிஃபை ஆயிருது, அதாவது எல்லாம் கேன்சல் ஆயிருதுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது தேவையில்லை. உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் நல்லவர்ன்ற சத்தியத்தை கேட்டுட்டு நீங்க சண்டே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, அங்க கர்த்தர் அடிப்பார், உன்னை உதைப்பார், உன் காலை உடைப்பார். அப்ப இங்க கேட்டதெல்லாம் என்ன ஆயிரும்? ஒர்க் ஆகுமா? கேன்சல் ஆயிரும். யோசிப்பீங்க, சண்டேனா காலை உடைப்பார் போல, டியூஸ்டேனா கிரண் பால் வழியா நல்லவன் சொல்லுவார் போல. புரியுதுங்களா இல்லையாங்க? God has given you a precious life. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டார் சிலுவையில. பேதுரு எழுதுறாரு, everything pertaining to life and godliness has been given to us. நம்மளுடைய வாழ்விற்கும் தேவ பக்திக்கும் தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டாராம். இப்ப அதை தேவ வசனத்தினால நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. Through the word of God, through the hearing of the word of God, we have to make it ours. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஆமென். சோ அவிசுவாசம் தான் நம்மளுடைய அற்புதத்தை தடுக்குது. ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். இதை படிக்கலன்னா இன்கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? 10 மணி ஆயிடுச்சு. நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நல்லா மணிக்கணக்கில் மெசேஜ் எல்லாம் நிறைய கேட்டுதான் இன்னைக்கு என் வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை பாக்குறேன், சமாதானமா வாழ்றேன். வார்த்தைக்கு நேரம் செலவிடுறதுனால நீங்க என்னைக்குமே தோத்து போக மாட்டீங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் யூ வில் ஆல்வேஸ் கம் அப் ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹையர். ஆமென். ஒரே வசனம் மத்தேயு 17. இது நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், பட் இருந்தாலும் இதை சொன்னாதான் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். அந்த ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கும், தீலையும் தண்ணியிலையும் தள்ளும்ல. மார்க் 9லயும் அதே சம்பவம் வரும். சீசர்கள் கேட்பாங்க, மத்தேயு 17லயும் அது எழுதப்பட்டிருக்கு. சீசர்கள் ஜோம் பண்ணுவாங்க, ஓடாது பிசாசு. சீசர்கள் ஏற்கனவே நிறைய பேருக்கு ஜோம் பண்ணி நிறைய பிசாசு ஓடி இருக்கு. ஆனா இந்த ஒரு பிசாசு மட்டும் ஓடல. அது ஏன்றதுக்கு ரீசன் ஆண்டவர் சொல்லுவார். அப்பொழுது சீசர்கள் 17-19 இயேசுவினிடத்தில் தனித்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். நல்ல கேள்விதான். ஆண்டவரே, நிறைய பேர் துரத்தி விட்டுரு. ஏன்னா ஆண்டவர் அனுப்புறாரு பாத்தீங்களா, பட்டணங்களுக்கு 2 பேர் அனுப்புறாரு, அதிகாரம் கொடுத்து அனுப்புறாரு. போய் பிசாசை துரத்து சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு, வியாதியை சுகமாக்குன்னு அனுப்புறாரு. அவங்களும் போறாங்க. லூக்கா 10 வருது, லூக்கா 9-10 வருது அந்த சம்பவங்கள்லாம். போறாங்க, எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் பரவுது. சீசர்கள் போய்
ஊழியம் பண்றாங்க, பிசாசு துரத்தப்படுது, வியாதிசு சுகமாகறாங்க. சோ பிசாசு துரத்துறது வந்து சீஷர்களுக்கு புதுசு கிடையாது, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல பண்ண முடியல. அப்ப கேக்குறாங்க ஆண்டவர் வந்துட்டு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நடக்கலன்னு அப்படின்னு அவர் கூப்பிட்டு தனியா கேக்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க, 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதை அளவு விசுவாசம் போதும், போதும். உங்களுக்கு. உங்கள் அவிசுவாசத்தினால சொல்லுங்க, எதனால துரத்த முடியலையா? அவிசுவாசம். அவிசுவாசத்தினாலதான். சொல்லிட்டு தான் சொல்ல, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். இந்த காட்டுத்தீ மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து போனா அது என்ன ஆயிருமா? அதா அப்புறம் போகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதியா? ஆனா ஏன் இந்த பிசாசு ஒன்னால விரட்ட முடியலன்னா அவிசுவாசத்தினாலதான் சொல்லிட்டு, அடுத்த வசனம் வச்சுதான் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த வசனம் படிங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். நல்லா கேட்டுக்கோங்க. இதை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்னார். இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் ஏற்கனவே. நல்லா கவனிங்க. இந்த ஜாதி பிசாசுன்னு வருது. ஆக்சுவலி இந்த ஜாதி பிசா இங்கிலீஷ்ல போடு விஜய், இங்கிலீஷ்ல போடு. அத எங்க போயிட்டாரு அவரு? திஸ் கைண்ட். திஸ் கைண்ட்னு வரும். இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, however this kind of unbelief, it is not talking about this kind of பிசாசு. அதாவது இந்த வகை பிசாசு போடல, இந்த வகை அவிசுவாசம். அதுதான் அது கத்தான். நம்ம ஆளுங்க பிசாசுலயும் ஜாதி பார்த்துட்டானுங்க. நம்ம ஆளுங்க மோசமான ஆளுங்க. நம்ம ஆளுங்க ஆனா மனுஷன்ல ஜாதி, பிசாசுலயும் ஜாதி வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே சபைக்குள்ள ஜாதி வந்துருச்சு. சபையில ஜாதி ஜாதியா பிரிஞ்சு உட்காந்துருக்கானுங்க. இப்ப பிசாசு பார்த்துருப்பானுங்க போல, பிசாசுக்கும் ஜாதி கொடுத்துருவோம் பிரதர் நம்ம அப்படின்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்த ஜாதி பிசாசு, பிசாசுக்கு என்னங்க ஜாதி? பிசாசு தான். அவனுக்கு என்ன ஜாதி கொடுப்பீங்களா? however this kind of அவர் என்ன கான்டெக்ட் இங்க பேசுறாருன்னா, அவிசுவாசத்தை பத்தி பேசுறாரு. அவிசுவாசமும் விசுவாசத்தை பத்தி பேசுறாரு. அதுதான் கான்டெக்ட் முக்கியம். 20வது வசனத்தை போடுங்க, திரும்ப 20 போடுங்க. என்ன பேசுறாரு பாருங்க ஆண்டவர். என்ன கான்டெக்ட்ல வருதுன்னு புரிஞ்சாதான் அது புரியும். 20வது வசனத்துல, அதற்கு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதை அளவு விசுவாசம். சோ இங்க கான்டெக்ட் வந்து விசுவாசம் அவிசுவாசம். புரிஞ்சிருச்சுங்களா? டாபிக் வந்து எது? பிசாசு எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய டாபிக் கிடையாது, எடுத்து டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. பிசாசுக்கு என்ன மரியாதை? அவனை எடுத்து பேசுற அளவுக்குலாம் அது என்ன பிசாசு, எந்த ஊர்ல இருந்து வந்துச்சு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எல்லா பிசாசும் நரகத்துல இருந்து தான் வந்துச்சு. பைபிள் வசனம் இருக்குது. சில இடத்துல பாத்தீங்களா, பிசாசு ஓட்டும் போது உன் பேர் என்ன, நீ எங்க இருந்து வந்திருக்க? பிசாசு பேரு பொய்யின் பிதா. அவனை உண்மையான பேரை சொல்ல போறான், பொய் தான் சொல்ல போறான். அவன்கிட்ட உட்காந்து உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, எங்க இருந்து வந்த, ரொம்ப அவசியம். இப்போ ஏன் அவனுக்கு என்ன கிறிஸ்துமஸ்க்கு கேக் அனுப்ப போறீங்களா என்ன, பேர் ஊரை வச்சுக்கிட்டு? தேவையில்லாத வேலை இதெல்லாம். பிசாசு வருதுன்னா போ, ஏசு எங்கேயாவது பேர் என்ன ஊருன்னு கேட்டு இருந்தார? முதல்ல இடத்த காலி பண்ணும். உனக்கு என்ன வேலை இங்க? நீனே ஒரு இது நாய், உனக்கு பேர் ஊர் வேறையா? சொல்லுங்க. இங்க ஆண்டவர் விசுவாசத்தையும் அவிசுவாசம் வச்சு பேசிட்டு இருக்காரு. அதான் சொல்ல, திஸ் கைண்ட். அடுத்த வருஷம் 21 போடுங்க. திஸ் கைண்ட் ஆஃப் அன்பிலீஃப், இப்படிப்பட்ட அவிசுவாசம் ஜெபத்தினாலும் உபவாசம். அப்ப என்ன சொல்றாரு? உனக்கு அவிசுவாசம் நிறைய இருக்கா, அப்ப நீ என்ன பண்ணுன்றாரு? ஃபாஸ்டிங் பண்ணு. உபாசனம் என்னது? எல்லா வேலையும் விட்டுட்டு தேவனோட நேரம் செலவு செய்யறதுதான் உபவாசம். நான் இதை உபவாசத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன். உபவாசம் என்பது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, நான் இன்றைக்கு தேவனோட நேரம் செலவு பண்ண போறேன், உட்காந்து வசனத்தை படிக்க போறேன், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவரை துதிக்க போறேன். வெறும் சாப்பிடாம இருக்கிறது பேர் உபவாசம் கிடையாது, அதுக்கு பேர் பட்டினி. அதையும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இன்னைக்கு காலைல சாப்பிடல பிரதர், உபவாசம் இருந்தா. சரி, காலைல சாப்பிடாம ஜெபம் பண்ணீங்களா? உட்காந்து வேதத்தை படிச்சீங்களா? வார்த்தையை அறிக்கை பண்ணீங்களா? ஆண்டவரை துதிச்சிங்களா? அதெல்லாம் பண்ணல பிரதர், காலையில சாப்பிடல பிரதர். அது பேர் பட்டினிங்க. உலகத்துல நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க, அவங்களாம் டெய்லி உபவாசம் பண்றாங்களா? அப்பனா அவங்கள வாழ்க்கை வல்லமையா இருக்கணும். அவங்க வாழ்க்கை என்னத்துக்கு? அவங்கள இன்னைக்கு பயங்கரமா இருப்பாங்க என்னத்துக்கு? புரியுதுங்களா இல்லையா? உபாசம் பண்றா என்னது? தேவனோட நேரம் செலவு பண்ணணும். எல்லாத்தையும் உபாசம் என்பது வெறும் சாப்பிடாம மட்டும் இருக்கிறது. எல்லா வேலையும் ஒதுக்கி வைக்கணும். போன தூக்கி ஓரமா போடணும். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எவன் கால் பண்ணாலும் எடுக்கூடாது. நான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது யார் கால் பண்ணி எடுக்க மாட்டேன். அடிக்கும். சில பேர்ல 3-4 தடவை அடிப்பாங்க. பெர்சிவியரன்ஸ் இருக்கும் சில பேருக்குலாம் பயங்கரமா. எப்படியாவது நான் அதை தான் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். கிரண் பால் பிஸியா இருப்பார், போன் எடுக்க மாட்டார் சில நேரம். கர்த்தர் எப்பனாலும் போன் எடுப்பாரு. அவருக்கு யாரும் போன் பண்ண மாட்டாங்க, எனக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டர். நான் எடுக்க மாட்டேன், அப்படியே வச்சிருப்பேன் போனை. ஏன்னா நான் கர்த்தரோட பேசிக்கிட்டு இருப்பேன். அதான் எல்லாத்தையும் சொல்லுவேன், மனுஷன் போன் எடுக்க மாட்டான் சில நேரம். ஆனா யார் எல்லா நேரம் போன் எடுப்பா? கர்த்தர் எடுப்பார். நம்ம அவருக்கு விட்டுருவோம். இல்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கிரண் பால் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணுவோம் நம்ம போய். என்னங்க அவர் சொல்றாரு, எப்பா நீ போன் அடி, நீ ஒரு ரிங்லயே நான் எடுத்துருவான்ப்பா, நீ ஏன்ப்பா அவனுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குற? அவன் எடுக்கவே மாட்டான், அவனுக்கு போய் அடிச்சுக்கிட்டு கிடக்குற. அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், நீ அவனுக்கு போய் அடிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்கிட்ட பேசுப்பான்னு கூப்பிட்டா அதெல்லாம் முடியாது. நான் இவருக்கு தான் அடிப்பேன், எனக்கு இவரு தான் வேணும், நீங்க எல்லாம் வேண்டாம். சொல்லுங்க, உங்களோட எப்பொழுதும் பேச ஒருத்தர் காத்து இருக்கிறார், அவர் பேர் கர்த்தர், அவர் உங்க தகப்பன். 24 hours உங்களுக்காக பேச இருக்கிற ஒரே ஆள் அவர் ஒருத்தர் தாங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்க இந்த மெசேஜ் கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா, 2 மணி நேரம் உபவாசத்தோட கேட்டிருக்கீங்க நீங்க எல்லாம். இதுதான் உபவாசம். சாப்பிடாம டின்னர் சாப்பிடாம உட்காந்து மெசேஜ் கேட்டிருக்கீங்க பாருங்க. திஸ் இஸ் ரியல் ஃபாஸ்டிங். ஏன்னா 2 மணி நேரம் வார்த்தை உள்ள போயிடுச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஹலமா ஷகதா ரபா. நிச்சயமா நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க கேட்ட சத்தியம் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. பொறுமையுடன் நீங்க இந்த சத்தியத்தை கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக இதோட பலனை நீங்க திருப்தியாக பார்ப்பீங்க. நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை போல சிறந்த மருந்து எதுவுமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில. தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனை. இயேசுவே சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால இல்ல, வார்த்தையினால மட்டும்தான் பிழைப்பான். வார்த்தைக்காக செலவு செய்யற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வாழ்க்கையில 100 மடங்கான அறுவடை கொடுக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம் இது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய கையின் பிரயாசத்தினாலும் எல்லா விளைவினாலும் கர்த்தரை நீ கனம் பண்ண, அப்பொழுது உன் ஆலைகளில திராட்சரசம் புரண்டோடும், உன் பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும். உங்களை எல்லாரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிற, நீங்க ஒன்றுக்கும் குறைபட மாட்டீங்க. கர்த்தருடைய ஊழியத்துல நீங்க விதைக்கும் பொழுது உங்களுடைய அறுவடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சகல பகுதியிலும் பொருளாதாரத்திலும் நீங்க நிறைவா பார்ப்பீங்க. ஏன்னா அறுவடையை கொடுக்கிறவர் கர்த்தர், விதைக்கிறவர் நீங்க, அறுவடை கொடுக்கிறவர் அவர், அறுவடை அவர் 100 மடங்கா உங்களுக்கு கொடுப்பார். ஸோ நீங்க கொடுக்கறதுக்கான வழிகளை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். யூபிஐ மூலமா கொடுக்கணும்னா நீங்க அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா, யூபிஐ கூகுள் பே, போன்பே, பேடிஎம், யூபிஐ, இந்த மாதிரி யூபிஐ மூலமா கொடுக்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை யூபிஐ நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி கீழே இருக்கு, JJ கிரண் பால் @OKICICI. பேங்க் அக்கௌண்ட் வழியா கொடுக்குறவங்க கிரண் பால் JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச். வெளிநாட்டுல இருந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா சில பேருக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியல, ரொம்ப ஈஸி. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கைட் பண்றேன். நீங்க கொடுத்துலாம், அக்கௌண்ட்டுக்கு டேரக்டா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பல வழிகள் இருக்கு கொடுக்கறதுக்கு. கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பி விடுவேன். கர்த்தர் உங்க எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார். ஸோ ஒரு குறைவும் உங்க வாழ்க்கையில இருக்காது என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாக நடத்துவார். ஆமென்.